எனக்கென ஏற்கனவே பிறந்த வலிவலோ இதயத்தை கயிறு கட்டி இழுத்த வலிவலோ ஒளிர் சிந்தும் இரு கண்கள் உயிர் வாங்கும் சிறு இதழ்கள் என்னுள்ளே என்னுள்ளே ஏதேதோ செய்கிறதே. துண்டெல்லாம் ரெடி பண்ணியாச்சு. அனுவும் அர்ஜுனும் இன்னும் ஹாஸ்பிட்டல்லேருந்து வரலையே. டாக்டர் வேற என்ன சொன்னாங்களோ என்னன்னு தெரியல. காலையில் அர்ஜுன் சொன்னதுலேருந்தே மனசே வேற ஒரு மாதிரி படப்படான்னு இருக்கு. நல்லபடியா இருக்கணும் கடவுளே. குழந்தைக்கும் அம்மாக்கும் எதுவும் ஆகக்கூடாது. அனுவும் நல்லா இருக்கணும், வயிற்றுல இருக்க குழந்தையும் நல்லா இருக்கணும். நீ தான்ப்பா துணையா இருக்கணும். அண்ணி, அண்ணி. ஆ, சொல்லுங்க அண்ணி. என்னாச்சு அண்ணி? ஏதோ ஒரு மாதிரி இருக்கீங்க. உடம்பு எதுவும் சரியில்லையா என்ன? சச்சா, அதெல்லாம் எதுவும் இல்லை அண்ணி, நான் நல்லா தான் இருக்கேன். இல்ல நீ தப்பா எடுத்துக்காதீங்க. காலையில இருந்து நானும் உங்களை பார்த்துட்டு தான் இருக்கேன். ஒரு மாதிரி டல்லாவே இருக்க மாதிரி தெரியுது. அதான் அண்ணி. அது என்னாச்சு அண்ணி? ஏதா பிரச்சனையா? ஏதா பிரச்சனைனா உங்களுக்கு சொல்லணும்னு தோணுச்சுன்னா சொல்லுங்க. இல்லைன்னா நான் எதுவும் உங்களை வற்புறுத்த மாட்டேன் அண்ணி. அண்ணி, உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன அண்ணி? எனக்கும் மனசு பாரமா தான் இருக்கு. அது சொன்னாதான் மனசு எனக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும். அனுவும் அர்ஜுனும் ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்கல்ல அண்ணி. இன்னும் பிள்ளைங்க வரல பார்த்தீங்களா? ஸ்கேனுக்கு வேற போயிருக்காங்க. அதான் அனுக்கும் குழந்தைக்கும் எல்லாமே நல்லா இருக்கணும்னு அதே யோசனையாவே இருக்கு. என்ன நீங்க இதுக்கெல்லாம் பயந்துட்டு இருக்கீங்க? கண்டிப்பா அனுக்கும் குழந்தையும் நல்லா தான் இருப்பாங்க. ஆமா அண்ணி, நல்லா இருக்கணும். அது நான் ஏன் பயப்படுறேன்னா, அனுக்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்கு அண்ணி. என்ன நீ சொல்றீங்க? அனுக்கு பிரச்சனையா? என்ன பிரச்சனை? அது அண்ணி, அனுக்கு கர்ப்பப்பை கொஞ்சம் வீக்கா இருக்காமா. அதனால குழந்தையோட வளர்ச்சியும் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குன்னு பையன் சொல்லிட்டு இருந்தான். இந்த ஸ்கேன்ல எல்லாமே தெரிஞ்சிரும்னு சொன்னாங்க அண்ணி. அதான் கொஞ்சம் படபடன்னு. என்ன நீங்க ஏதேதோ சொல்றீங்க? நீங்க பயப்படாதீங்க, அதெல்லாம் ஒன்றும் இருக்காது. பிள்ளையும் நல்லா தான் இருப்பா, குழந்தைக்கு எல்லாம் நல்லா தான் இருக்கும் அண்ணி. அதான் வந்துருவாங்கல்ல, நம்ம பார்த்துக்கலாம். நீங்க அதே யோசனையா இருக்காதீங்க. கண்டிப்பா பிள்ளைக்கு எதுவும் இருக்காது அண்ணி. எதுவும் இருக்கக்கூடாது அண்ணி. அனு எவ்வளோ நல்ல பிள்ளைன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். ஏற்கனவே அம்மா அப்பா இல்லாம அனாத ஆசிரமத்துல வளர்ந்த பொண்ணு. அவ இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் சொந்தம்லாம் கிடைச்சி சந்தோஷமா இருக்கா. அந்த பிள்ளைக்கு மட்டும் ஏதாச்சும் வந்துகிட்டே இருக்க அண்ணி. அதான் மனசுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. எதுவும் இருக்கக்கூடாது, அவ நல்லா இருக்கணும். அண்ணி பயப்படாதீங்க. கண்டிப்பா அனுக்கும் குழந்தைக்கும் எதுவும் இருக்காது. நீங்க வேணா பார்த்துட்டே இருங்க. ஹாஸ்பிட்டல்ல இருந்து வர பிள்ளைங்க கண்டிப்பா நல்ல விஷயமா தான் சொல்லுவாங்க. அப்புறம் ஹேண்ட்ஸம் சொல்லுங்க. ஐ திங்க் உங்களுக்கும் மேரேஜ் வயசு வந்துருச்சு. ஸோ வீட்டில் பொண்ணு பார்த்துட்டு இருக்காங்களா? ம். ஆமா சார். மிஸ்டர் கவின், இஃப் யூ டோன்ட் மைண்ட் உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா? கேளுங்க சார். அப்படி சொல்லுங்க யங் மேன். ஆனா கவின், சீரியஸ்லி சேயிங், நீங்க ரொம்ப நல்ல பையன் தான். உங்களுக்கு வர வைஃப் ரொம்ப கொடுத்து வச்சவங்க தான். நிஜமா சொல்ற கவின். ஒர்க் வைஸாவது எடுத்துக்கிட்டா நீங்க எவ்வளோ ஒரு பொலைட்டான பர்சன் அண்ட் ஒர்க் விஷயத்துல எவ்வளோ சின்சியரா இருப்பீங்கன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். அண்ட் நவ் கம்பெனிக்காக இவ்வளோ பெரிய ட்ராஃபியே வின் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. ஸோ ரியலி யூ ஆர் கிரேட். பட் பர்சனலாகவும் நான் சொல்றேன், உங்களை மாதிரி ஒரு பர்சனலை நான் பார்த்ததே இல்லை கவின். நிஜமா அவ்வளோ நல்ல பையன் நீங்க. தேங்க்யூ சார். பட் இந்த ட்ராஃபியை வின் பண்ணது நான் கிடையாதே சார். ஒர்க் வைஸில் வந்த கொஞ்ச நாளில் அவங்க கம்பெனி மூலமாக செலக்ட் ஆகி இங்கேருந்து போய் அதுவும் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம கம்பெனிக்காக ஒரு ட்ராஃபியை வின் பண்ணி கொடுத்துருக்க பொண்ணு வேற யாரும் இல்லை சார், வைஷ்ணவி தான். கண்டிப்பாக அவங்க பொண்ணு நான்சி சொல்லியிருப்பாங்களே. எஸ் எஸ் எஸ், ஷி டோல் மீ. இருந்தாலும் அந்த பொண்ணுக்கு ட்ரைனிங் கொடுத்தது நீங்க தானே. உங்களால தானே இது நடந்துச்சு. சார், ஜஸ்ட் நான் ஒரு தூண்டுகோல் மட்டும்தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அவங்களுக்கே மேக்ஸிமம் இந்த கம்பெனியை பற்றி நிறைய தெரிஞ்சிருந்தது சார். நான் ட்ரைனிங் கொடுத்ததான் இல்லைன்னு சொல்லலை. பட் பெர்ஃபார்மன்ஸ்னு இருக்குல்ல சார், அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் மூலமாக தானே நமக்கு ட்ராஃபியே கிடைச்சது. பண்ணது என்னமோ அவங்க, கிரெடிட்ஸ் எனக்கா சார்? அதெல்லாம் வேண்டாம். நீங்க உங்களுக்கு உங்களோட விஷஸ் சொல்லணும்னா அவங்களுக்கு சொல்லுங்க. ஓகே கவின், ஒத்துக்கிறேன். அந்த பொண்ணால தான் ட்ராஃபி கிடைச்சது, போதுமா? ம். அப்புறம் கவின், உங்களோட மேரேஜ பத்தி கொஞ்சம் பேசலாமா? வாட்? என்னோட மேரேஜை பத்தி என்ன சார் பேசணும்? அது நீங்க கவின், நான் உங்களோட ஹையர் ஆஃபீஸர். இது கூட பேசக்கூடாதா என்ன? சார், நீங்க ஒர்க் வைஸ்ல மட்டும்தான் ஹையர் ஆஃபீஸர், பர்சனல்ல கிடையாதே.
என்னோட மேரேஜை பத்தி நீங்க என்ன பேசணும்? பேசுறேன் கவின், பிகாஸ் எனக்கு உங்களை பர்சனலாவும் பிடிக்கும் நான் சொல்லியிருக்கேன் பாத்தீங்களா, அதனால இது பேசுறது தப்பு இல்லைன்னு எனக்கு தோணுது. கவின், எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கும் அலைன்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க, நான் என் பொண்ணு நான்சிக்கும் அலைன்ஸ் பார்த்துட்டு இருக்கேன். பயப்படாதீங்க, எனக்கு இந்த ஜாதி மதம் இதெல்லாம் தேவையில்ல. நான் கிறிஸ்டின், நீங்க ஹிந்து, ஸோ நோ ப்ராப்ளம். அதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய விஷயமாவே இல்லை. வை கான்ட் யூ மேரி மை டாட்டர்? எனக்கு உங்கள ரொம்ப பிடிச்சிருக்கு கவின். உங்கள மாரி ஒரு பையன் கிடைச்சா, பிகாஸ் என்னோட அடுத்த ஸ்டெப் பிசினஸும் நல்லா எடுத்துட்டு போவீங்க. எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணு. ஸோ நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். சார், வாட்? என்ன கேட்டீங்க? உங்க பொண்ணு நான்சிய நான் கல்யாணம் பண்ணிக்கணுமா? ஆமா கவின். கண்டிப்பா உங்களுக்கு நான்சியை பிடிக்கும்னு எனக்கு தெரியும். பிகாஸ் 6 to 7 மந்த்ஸா நீங்க அவளுக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்கீங்கல்ல. உங்களுக்கு பிடிக்கும்ல கவின், அப்புறம் என்ன? சாரி சார், நான் உங்ககிட்ட உங்க பொண்ணை பிடிக்கும்னு சொல்லவே இல்லையே. கவின், பட் யூ நோ ஹர் ரைட்? ஐ நோ ஹர் சார், பட் அதுக்காக தெரிஞ்ச பொண்ணு எல்லாத்தையும் நான் கல்யாணம் பண்ணிக்க முடியுமா சார்? ஒரு பொண்ணை பார்த்த உடனே இவ தான் நமக்கு லைஃப் பார்ட்னரா வருவான்னு நமக்கு தோணும் சார். அந்த மாதிரி ஒரு தாட் உங்க பொண்ணை பார்த்து எனக்கு எப்பவுமே வந்ததில்லை சார். பட் கவின், அது அண்ட் ஒன் மோர் திங் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணணும்னு நினைக்கிறேன் சார். உங்களுக்கு என்ன பர்சனலாக பிடிக்கும்னு சொல்றீங்க, ஒர்க் வைஸும் பிடிக்கும்னு சொல்றீங்க. இப்போ கூட நீங்க என்கிட்ட ப்ரப்போசல் கேட்குறப்போ உங்களுக்கு இருக்கிறது ஒரு பொண்ணு அண்ட் என்ன மென்ஷன் பண்ணீங்க, உங்களோட பிஸ்னஸை பார்த்துக்கிறதுக்கு ஒரு நல்ல பையன். அப்படி பார்த்தா உங்க பொண்ணுக்கு பார்ட்னரை நீங்க தேடலையே சார். அடுத்து உங்க பிஸ்னஸை ஹை லெவல்ல கொண்டு போறதுக்கு ஒரு நல்ல பையனா தேடிட்டு இருக்கீங்க, கரெக்டா? இட்ஸ் நாட் லைக் தட் கவின். ஜஸ்ட் நான் என்கிட்ட இருக்கிறத உங்ககிட்ட சொன்னேன், அவ்வளவுதான். ஏன்னா பிகாஸ் நான் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன் இல்லைங்களா. ஸோ வாட் சார், நீங்க பிஸ்னஸ் பண்ணலாம். அதுக்காக உங்க பொண்ணுக்கு ஒரு பிஸ்னஸ் பார்ட்னரா தேடாதீங்க, நல்ல லைஃப் பார்ட்னரா தேடுங்க. அண்ட் சாரி டு சே திஸ் சார், உங்களை ஹர்ட் பண்ணியிருந்தாலும் அதுதான் உண்மை. நான் வேற ஒரு பொண்ணை லவ் பண்றேன் சார். என் மனசுல எப்பவும் அந்த பொண்ணை தவிர வேற யாரும் வர முடியாது. சாரி சார், உங்க பொண்ணுக்கு நீங்க வேற அலைன்ஸ் பாருங்க, ஓகே? தெரியும் கவின், நான்சி சொன்னா அந்த வைஷ்ணவி பொண்ணை தானே நீங்க லவ் பண்றீங்க. ஹவ் இஸ் இட் பாசிபிள் கவின்? நீங்க ஒரு ரிச் ஃபேமிலியோட பையன், எப்படி ஒரு மிடில் கிளாஸ், தட் டு நாட் ஈவன் அ மிடில் கிளாஸ், அந்த மாதிரி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு எப்படி உங்களால முடியுது? என் பொண்ணு கிட்ட இல்லாதது அவகிட்ட என்ன இருக்கு? மைண்ட் யுவர் வேர்ட் சார். கவின், சார், இப்ப கூட நீங்க ஹையர் ஆஃபீஸர், அதனாலதான் கோவத்தை காட்டாம பேசிட்டு இருக்கேன். அவளை பத்தி உங்களுக்கு என்ன சார் தெரியும்? பணம் காசு இருந்துட்டா ஒரு பொண்ணை பிடிக்கணும்னு அவசியம் இருக்கா? உங்க பொண்ணு கிட்ட இல்லாத எவ்வளவோ குட் கேரக்டர்ஸ் அவகிட்ட இருக்கு. அவளை பிடிச்சதுக்கெல்லாம் என்கிட்ட காரணம் கேட்காதீங்க சார். ஆனா உங்க பொண்ணை பிடிக்கலன்னு சொல்றதுக்கு என்கிட்ட நிறைய காரணம் இருக்கு. உங்க பொண்ணோட கேரக்டருக்கும் என் கேரக்டருக்கும் ஏணி வச்சா கூட எட்டாது சார். உங்க பொண்ணெல்லாம் எனக்கு செட்டே ஆக மாட்டான். எப்பவுமே என் மனசுல இருக்க ஒரே பொண்ணு வைஷு தான். இப்ப மட்டும் இல்ல, எப்பவுமே அவ மட்டும்தான் இருப்பா. அவ மட்டும்தான் எனக்கு லைஃப் பார்ட்னரும் கூட. அதை நான் எப்போவோ டிசைட் பண்ணிட்டேன் சார். நான் கல்யாணம்னு ஒண்ணு பண்ணிக்கிட்டா வைஷுவை தவிர வேற யாரையும் பண்ணிக்க மாட்டேன். ஷீ இஸ் மை கேர்ள். கவின், யூ ஆர் இன்சல்டிங் மீ. ஐ எம் யுவர் ஹையர் ஆஃபீஸர். நான் சொல்றதா நீங்க கேட்டுதான் ஆகணும். சார், அகைன் அண்ட் அகைன் உங்களுக்கு ரிமைண்டர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஒர்க்ல மட்டும்தான் நீங்க எனக்கு ஹையர் ஆஃபீஸர். என் லைஃப்பை பத்தி டிசைட் பண்றதுக்கு உங்களுக்கு எந்த ரைட்ஸுமே கிடையாது, ஓகே? என்ஜாய் த பார்ட்டி. ஷிட், இந்த கவின் எவ்வளவு திமிரா என்கிட்ட பேசிட்டு போறான். நான் கேட்ட உடனே ஒத்துப்பான்னு நினைச்சேன், ஆனா உனக்கு இவ்வளவு திமிராடா. ஷிட். அம்மா, அர்ஜுன் வந்துட்டீங்களாப்பா? அதான் வரேன்ப்பா. வாங்கப்பா, வாங்க வாங்க. ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துட்டீங்களா? என்னப்பா சொன்னாங்க? எல்லாம் நல்லா இருக்குல்ல? குழந்தை நல்லா இருக்காப்பா? அனு எப்படி இருக்கா? அம்மா ரிலாக்ஸ். எதுக்காக இப்ப இவ்ளோ டென்ஷனா இருக்கீங்க? குழந்தை நல்லா இருக்குமா. 5வது மாசம் வரையும் எந்த அளவுக்கு குழந்தை வளர்ச்சி இருக்கணுமோ எல்லாம் இருக்குமா. குழந்தை நல்லா இருக்கு.
அப்படியாப்பா, சந்தோஷம் சந்தோஷம்ப்பா. அத்தை, அபி எங்கங்க அத்தை? அபி அனிதா ரூம்ல தாமா இருக்கான். அனிதா ரூம்லயா? அவளை டிஸ்டர்ப் பண்ண போறான் அத்தை. இல்லடா, அபி அங்க விளையாடிட்டு இருந்தாளா, அப்படியே தூங்கிட்டான். அதனால அனிதாவும் படுத்திருக்கா, பக்கத்துலயே தான் அவளும் தூங்குறான். ஒன்னும் பிரச்சனை இல்ல, பாத்துப்பாங்க. ஓ, தூங்கிட்டாளா? சரிங்கம்மா. சரிம்மா அனு, நீயும் டயர்டா இருக்க பாத்தியா, நீயும் போய் கொஞ்ச நேரம் ரூம்ல தூங்குமா, ரெஸ்ட் எடுப்போ. ஏதாச்சும் சாப்பிடுறியாடா, பசிக்குதா? அதெல்லாம் எதுவும் பசிக்கலமா, வர வழியில தான் ஜூஸ் வாங்கி கொடுத்தாரு, குடிச்சிட்டு தான் வந்திருக்கேன். ஆனா டயர்டா இருக்கு, நான் கொஞ்ச நேரம் தூங்குறேன். சரிடானோ, போய் தூங்குமா போ. நீ போறியா இல்ல நான் வந்து விட்டுட்டு வரட்டுமா? அதெல்லாம் இல்லைங்க, நானே ஏறி போயிடுவேன். சரி அனு, பார்த்து மெதுவா இரு. ஆ. அப்பா அர்ஜுன், நீங்க வர வரையும் மனசெல்லாம் எவ்வளவு படபடன்னு இருந்துச்சுன்னு தெரியுமாப்பா? பயந்துகிட்டே இருந்தேன். நல்ல வேலை, குழந்தைக்கு வளர்ச்சிலாம் நல்லா இருக்குன்னு சொன்னேன். எத்தனை கடவுளை வேண்டியிருக்கேன்ப்பா. சரிப்பா, அனு எப்படி இருக்கான்? அனுவும் நல்லா இருக்கான்ல? அம்மா, குழந்தை நல்லா இருக்குமா, ஆனா அனுக்கு இருக்கிற காம்ப்ளிகேஷன் அப்படியே தாம்மா இருக்கு. அர்ஜுன், என்னப்பா சொல்ற? தம்பி, என்னப்பா டாக்டர் அப்படி என்னதான் சொல்றாங்க? அனுக்கு சரியே ஆகாதா? அத எதுவும் பண்ண முடியாது அத்த. கண்டிப்பா குழந்தை பிறக்கிற வரையும் அவளுக்கு இந்த காம்ப்ளிகேஷன் இருக்கும். இப்ப டாக்டர் என்னதான்ப்பா சொல்றாங்க? டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா, அனுவ எந்த வேலையுமே செய்யாம பாத்துக்கணும். சின்னதா கூட அவ ஒரு வேலை கூட செய்யக்கூடாதுமா. அவ எப்பயுமே ரெஸ்ட்ல தான் இருக்கணும்னு சொல்றாங்க. அப்புறம் நிறைய டென்ஷன் ஆகக்கூடாது. எப்பவுமே அவ சந்தோஷமா இருக்கணும். எதுக்கும் அவ ஏங்கக்கூடாது. அந்த மாதிரிதாம்மா சொல்றாங்க. அவ சந்தோஷமா இருக்கிறப்போ அவளுக்கு இருக்க காம்ப்ளிகேஷன் கூட பெருசா இருக்காதுன்னு சொல்றாங்க. சரிப்பா, அவ எந்த வேலையுமே செய்ய வேண்டாம். அவளை செய்யணும் நீங்க யாருமே சொல்லலல்ல, நாங்க பாத்துக்கிறோம்ப்பா. அர்ஜுன், நீ கவலைப்படாத. அனு கிட்ட நீ இதெல்லாம் எதுவும் காட்டிக்காத. அவளுக்கு எதுவும் தெரிய வேண்டாம்ப்பா. தெரிஞ்சா அதுவே அவளுக்கு வருத்தமா இருக்கும் பத்தியா. எங்க கிட்ட சொல்லிடல, நாங்க பாத்துக்கிறோம். அனுவை எந்த வேலையும் செய்ய விட மாட்டோம். அவளுக்கு என்ன, எப்பவும் சந்தோஷமா இருக்கணும், அவ்வளவுதானே. நாங்க பாத்துக்கிறோம்ப்பா. சரிம்மா, நான் இல்லாத டைம்ல நீங்க பாத்துக்கணும். அதனாலதான் உங்ககிட்ட அவளுக்கு இருக்க பிரச்சனைய சொல்லியிருக்கேன். அவகிட்ட தெரிஞ்ச மாதிரி அத நீங்களும் காட்டிக்காதீங்க. அதெல்லாம் காட்டிக்க மாட்டோம்ப்பா. அனுக்கு என்ன சந்தோஷமோ கண்டிப்பா அதை தான் நாங்க செய்வோம். நீங்க வருத்தப்படாதீங்க, நாங்க பாத்துக்கிறோம்ப்பா. சரிங்க அத்த. சரி அர்ஜுன், நீயும் போ, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு. சரிங்கம்மா. பாத்தீங்களா நீ, இப்ப என்ன நீ பண்றது? அவளுக்கு எதுவும் ஆகக்கூடாது. நீ பிள்ளை எப்பயும் சந்தோஷமா இருக்கணும், அது மட்டும் தான் வேணும். அண்ணி வருத்தப்படாதீங்க. அனுக்கு எது சந்தோஷமோ அதை பார்த்து பார்த்து செய்யலாம். கண்டிப்பா பிள்ளை நல்லாதான் இருப்பா அண்ணி. சரிங்க அண்ணி. ஏய் ஹாய் டி, என்ன நீ சடனா இங்க வந்திருக்க? ஹாய் நான்சி, how are you? Yeah, I am good ma. How are you? I am also good. நீ எப்படி இந்த பார்ட்டிக்கு? நான் டாடி கூட வந்திருக்கேன். டாடி தானே ஒன் ஆஃப் த கிளைண்ட், சோ அவர் கூட தான் வந்திருக்கேன். ஓ காட், அதை நான் மறந்தே போயிட்டேன். சூப்பர் சூப்பர். Have a drink. Yeah. Come on, let's sit here. நானும் இங்க கம்பெனிக்கு யாருமே இல்லைன்னு நினைச்சேன். கரெக்டா நீயே வந்துட்ட. அப்புறம் நான்சி, லைஃப் எப்படி போயிட்டு இருக்கு? சொந்தமா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஐ அம் அபவுட் டு ஸ்டார்ட். இன்னும் 2 வீக்ஸ்ல நியூ பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன். நீ எப்படி பண்ணிட்டு இருக்க? டாடி பிசினஸே பார்த்துட்டு இருக்கேன். சோ ஓகே, நல்லா தான் போயிட்டு இருக்கு. ஓ கிரேட் கிரேட். ஹே வைஷு, அந்த பக்கம் பாத்தியா? அந்த நான்சி உட்காந்துருக்கா. அவ இருந்தா என்னடி, சும்மா இப்ப எதுக்கு அவளை நான் பார்க்கணும்? அதுவும் கரெக்ட் தான். அம்மா, ஏன் இந்த கிளாஸ் இன்னுமே நீ குடிக்காம வச்சிருக்க? ஒரு வாய் கூட சிப் பண்ண மாதிரியே தெரியல. என்னாச்சுடி? நீ தானே ஜூஸ் கேட்ட, அப்புறம் என்ன? என்னன்னே தெரியல தீபா. இது குடிக்கலான்னு எடுத்துட்டு போனாலே ஒரு மாதிரி ஸ்மெல் வருது. எனக்கு பிடிக்கவே இல்ல. இது கோக் மாதிரியே எனக்கு தோணல. அதான். என்ன வைஷு, நீ இங்க சுத்தி சுத்தி அந்த மாதிரி ஸ்மெல்லாவே இருக்குல்ல, அதனால உனக்கு அப்படி இருக்குமோ என்னமோ. ஆனா வெயிட்டர் கிட்ட கோக் தானே கேட்டேன், அததான் கொண்டு வந்து கொடுத்துருப்பாரு. ஆனா எனக்கு பிடிக்கலடி, குடிக்கணும்னு தோணவே இல்ல. அதுக்காக என்ன பண்ண முடியும்? சும்மா ஒரு சின்ன கிளாஸ் தானே, குடிச்சிரு. சரி வைஷு, எனக்கு ரெஸ்ட் ரூம் போகணும், நான் போயிட்டு வந்துட்டுமா? சரி தீபா, போயிட்டு வா. இங்கதான் இருக்கு சைட்ல, பார்த்தல? நான் பார்த்தேன்டி, நான் போயிட்டு வந்துடுறேன். ஓகே. ஓ, எனக்கு என்னமோ இது குடிக்க இன்ட்ரெஸ்டே வரல. வைஷு, இங்க வா. வரேன் கவின். ச்சே, எனக்கு இது பிடிக்கல, எங்கே வச்சுட்டு போயிடலாம். அப்புறம் நான்சி, நீ ஏதோ ஒரு பையனை லவ் பண்றேன்னு சொல்லிட்டு இருந்தியே, என்னாச்சு? ஆமா ஆமா, இங்கதான் இருக்கான். கொஞ்சம் திரும்பி பாரு. பிளாக் வித் எல்லோ கோட் போட்டிருக்கான்ல, அவன் தான். அவன் பேரு கவின். ஏய், செம்ம ஹேண்ட்ஸமா இருக்காண்டி. ஆமா ஆமா. பாத்தியா எப்படி செலக்ஷன்? சூப்பர் நான்சி. பட் அவன் வேற ஏதோ ஒரு பொண்ணு கிட்ட நின்னு பேசிட்டு இருக்கான். அவளை பார்த்தாதாண்டி அப்படி எரிச்சலா வருது. ரொம்ப தான் ஓவரா பண்றான்.
அந்த கவின் அவ்வளவுதான் லவ் பண்றானாமா, அவ்வளவுதான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு என்னோட ப்ரொபோசலை ரிஜெக்ட் பண்ணிட்டான் தெரியுமா? எவ்வளவு திமிரா 2 பேரும் நடந்துப்பாங்கன்னு தெரியுமா? அதனாலதான் அவளை அசிங்கப்படுத்தணும், இந்த பார்ட்டில அவ அவமானப்படணும்னு அவ குடிக்க வச்சிருந்த கூல்ட்ரிங்க்ஸ்ல ட்ரக்ஸை கலந்துட்டேன்டி. அதை குடிச்சிட்டு கண்டிப்பா என்ன ஆட்டம் ஆட போறான்னு பாரு. குடிச்சிருப்பான் கண்டிப்பா. இன்னும் கொஞ்ச நேரத்துல அது வேலை செய்ய ஆரம்பிக்க போகுது. அவளை பார்த்து இந்த ஹோல் பார்ட்டியில இருக்கவங்களே சிரிக்க போறாங்க. இந்த கவினும் அவளை விட்டு விலக போறான். அதுக்காக தான் அதை பார்க்கணும் தான் நான் இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சூப்பர் நான்சி, இந்த மாதிரி லோ கிளாஸ் பீப்புள் கூடலாம் நாம போட்டி போடணுமா? நம்ம கிட்ட வராங்கனாவே நம்மள பக்கத்துல கூட நெருங்க விடக்கூடாது. இப்படிதான் பண்ணணும். நானும் பாக்குறேன். நானும் ஈக்கரா வெயிட் பண்றேன். என்ன கவின், எதுக்கு கூப்பிட்டீங்க? என்ன வைஷு தனியா நின்னுட்டு இருக்க? இல்ல, தீபா ரெஸ்ட் ரூம் போயிருக்கா. ஓ சரி சரி, நான் உன் கூடவே இருப்பேன்னு சொல்லிட்டு வந்தேன். ஆனா கொஞ்சம் கிளைண்ட்ஸ்லாம் வந்திருக்காங்க பத்தியா, அதனாலதான் வைஷு. அவங்களாம் கூப்பிட்டு பேசுறாங்க. ஸோ அவாய்ட் பண்ண முடியல. உனக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்லையே? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல கவின், எனக்கு தெரியாதா? அது என்னோட டீம்மேட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க, அவங்க கிட்ட நின்னு பேசிட்டு இருந்தேன். ஓகேடி செல்லக்குட்டி. கவின் என்ன பண்றீங்க? கை எடுங்க. ஏன்டி, நான் கையை தானே போட்டேன், இதுல என்ன தப்பு இருக்கு? கவின், இது ஆபீஸ் பார்ட்டி. யாராச்சும் பார்த்தா உங்களை தான் தப்பா நினைப்பாங்க. விடுங்க கவின். யாரும் எதுவும் தப்பா நினைக்க மாட்டாங்க. என்ன சொல்றீங்க? வைஷு டார்லிங், இங்க இருக்க எல்லாருக்குமே நம்ம 2 பேரும் லவ் பண்றோம்னு தெரியும். என்ன? எப்படி? இப்ப எதுக்கு நீ இவ்ளோ ஷாக் ஆகுற? நான் தான் சொன்னேன், எப்படியோ எல்லாருக்கும் தெரிய போற விஷயம் தானே, அதனாலதான் முன்னாடியே சொல்லிடலான்னு சொல்லிட்டேன். ஆனா அது அதனாலதானா என் டிஎல் வந்து என்கிட்ட கங்க்ராட்ஸ்லாம் சொன்னாரு. ஆனா எனக்கு எதுக்குன்னே தெரியல. நான் கூட ட்ராஃபி வின் பண்ணதுக்கு தான் சொல்றாரோன்னு நினைச்சேன். சிரிக்காதீங்க கவின், திடீர்னு எதுக்கு சொன்னீங்க? எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. எல்லாரும் என்ன கவின் நினைச்சிருப்பாங்க என்ன பத்தி? ப்ளீஸ் ஸ்டாப் இட். ரொம்ப ஓவரா திங்க் பண்ணாத. உனக்கு என்ன, யாரும் தப்பா நினைக்க மாட்டாங்க. சும்மா அதே நீ எதுக்கு வைஷு எப்ப பார்த்தாலும் யோசிச்சுட்டே இருப்பேன். சொல்லணும்னு தோணுச்சு, சொல்லிட்டேன். இதுல எனக்கு எந்த தப்பும் தெரியல. சரி. இப்ப இந்த ஷாக் ரியாக்ஷனை மாத்துவியா மாட்டியா? உன்னை இப்படி பார்க்க கோவமா வருது வைஷு. சரி கவின், கோவப்படாதீங்க. நான் ஏதோ ஒரு வேகத்துல. சரி போதுமா? இப்படியே இரு, இதுதான் நல்லா இருக்கு. அப்புறம் வைஷு, டிஜே வேற இருக்கு, ஒரு டான்ஸ் போடுவோமா? அங்க பாத்தியா எவ்வளவு பேர் கப்பிள்ஸா என்னமா டான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளும் ஒரே ஒரு டான்ஸ் டி, நம்ம 2 பேரும். கவின் விளையாடாதீங்க, எனக்கு டான்ஸ் எல்லாம் ஆட தெரியாது. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ எதுக்காக கவலைப்படுற? நான் சொல்ற மாதிரி ஸ்டெப் போடு போதும். இது ஒன்றும் பெரிய டான்ஸ்லாம் கிடையாது, சும்மா மைல்டு சாங் தான். அதனால போலாமா? வேண்டாம் கவின், எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் எனக்கு புதுசு கவின், வேண்டாமே. சரி வைஷு, வேண்டாம், நான் சும்மா தான் கேட்டேன். சரி டின்னர் சாப்பிட போலாமா? பசிக்குதுடி. எனக்கும். தீபா வந்துட்டுமா? அவ மட்டும் தனியா இருப்பாள்ல. சரி சரி, வரேன்னு சொன்னான். நம்ம 4 பேரும் போய் சாப்பிடலாம். மழை காலத்தில் முன்பு குடை தேடினேன், இன்று உனை தேடி தவிக்கின்றேன் சொல்லடி. ஓ ஷிட். என்ன நான்சி, கிளாஸ கீழே போட்டுட்டேன். ஸ்லிப் ஆயிடுச்சுடி. ஓகே ஓகே, நோ ப்ராப்ளம். வெயிட்டர் கிட்ட 1 more drink கேட்டா கொடுக்க போறாரு. அப்புறம் என்ன? வெயிட்டா, ஏய் ஆல்ரெடி 1 glass இருக்கு, நீ ஆர்டர் பண்ணியா? இல்லையே, பட் வெயிட்டர் கொண்டு வந்து வச்சிருப்பான்னு நினைக்கிறேன். இட்ஸ் ஓகே, இதே எடுத்துக்கலாம். ஓகே நான்